அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா பைத்யநாத் அப்படின்ற ஒரு ஜோதிர்லிங்கம். நம்ம 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் தான் பாபா வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம். இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேவ்கர்ன்ற ஊரில் இருக்குது இந்த ஜோதிர்லிங்கம். இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே இடத்துல ஜோதிர்லிங்கம் இருக்கிற இடத்துல தான் சக்தி பீடமும் அமைஞ்சிருக்கு. ஜெய் துர்கா சக்தி பீடம். இந்த சக்தி பீடம் வந்து சதி தேவியோட இருதயம் விழுந்த இடம் இந்த சக்தி பீடம். ஸோ வாங்க இந்த பாபா வைத்தியநாத் தர்ஷனம் எப்படி பண்ணணும், இந்த ஜோதிர்லிங்கம் எப்படி நம்ம ஃப்ளைட்டில் போகணுன்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். முதல் சென்னையிலேருந்து நம்ம ஃப்ளைட் ஏறுறோம். சென்னை விமான நிலையத்திலேருந்து நேராக ஃப்ளைட் ஏறி நேராக நம்ம போய் இறங்குற இடம் வந்து தேவ்கர்ன்ற ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வெளியில் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக நம்ம ஹோட்டலுக்கு முதல் போகிறோம். நம்ம ஹோட்டல்லே போய் மதியம் அங்கே உணவெல்லாம் அருந்து விட்டுட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் நம்ம பாபா பைத்யநாத் தர்ஷனத்துக்கு போகிறோம். இந்த பைத்யநாத் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க வேண்டுதலை நினச்சிக்கிட்டு அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு சிவப்பு கலரில் கயிறு, அதாவது ரிப்பன் மாதிரி இருக்கிற கயிறு கொடுப்பாங்க. இந்த கயிற்றை வந்து பாபா பைத்யநாத் தாம், அதாவது அந்த கோவிலோட உச்சியில் இருக்கிற கோபுரத்தில் கலசத்தில் கட்டுவாங்க. நம்ம வேண்டி அவங்க கிட்ட கொடுக்கணும். இந்த கலசத்தில் கட்டிட்டு அங்கேருந்து அந்த கயிறை, அந்த ரிப்பன் மாதிரி இருக்கிற கயிறு இழுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மன் கோவில் இருக்கும், அந்த கோபுரத்துக்கு இணைப்பாங்க. இணைச்சு இந்த இடத்துல நம்மளோட வேண்டுதலை நம்ம வேண்டிக்கிறோம். அந்த வேண்டுதல் நிறைவேறுன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அது முடிச்சு நம்ம உள்ள ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணுறோம். ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே உள்ளே இருக்கிற ஹனுமன் கோவில், தேவிகள் கோவில், நிறைய கோவில்கள் இருக்குது. உள்ளேயே அந்த பிரகாரத்துக்குள்ளேயே நிறைய கோவில் இருக்குது. இந்த கோவில் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வரோம். வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய கடைகள் இருக்கும். கடைகளில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சு அங்கேருந்து நம்ம அடுத்தது நம்ம ஹோட்டலுக்கு வரோம். வந்து அன்னைக்கு நாள் அங்கே ஹோட்டலில் நம்ம தங்கிடுறோம். அடுத்த நாள் காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு அங்கேருந்து ஒரு முக்கியமான இன்னொரு கோவில் வாசுகிநாத் கோவில். அதாவது வாசுகிநாத்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க, ஆனால் வாசுகிநாத் இது ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வாசுகிநாத் சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற வாசுகி, அவங்கள நினச்சி இந்த கோவில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற சிவலிங்கம் தான் இங்கேயும் வந்து பிரகாரத்தில் இருக்கிற சிவலிங்கம் தான் இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் சிவன் பார்வதி இருக்கும்போது அவங்க வந்து கோர்ட்டா, அதாவது நீதிமன்றமாக யூஸ் பண்ண இடம் தான் இந்த வாசுகிநாத் கோவில். இந்த கோவிலுக்கு போகிறோம். இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா திருக்கூட் மலை, அதாவது திருக்கூட் பஹாடுன்னு சொல்லுவாங்க, அந்த திருக்கூட் மலை இருக்குது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மலையே வந்து விக்னேஷ், அதாவது விநாயக பெருமானோட முகம் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மலை, திருக்கூட்டு மலை. இந்த மலை ரொம்ப முக்கியமான இடம். அந்த மலைக்கு மேலே ஏறி நம்ம பார்க்க போகிறது இல்லை. போகிற வழியில் நம்ம இந்த திருக்கூட் மலை, விநாயக பெருமானோட யானை முகத்தோட முகம் அங்கே தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த திருக்கூட் மலை. இங்கேயும் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து நேராக திரும்ப தேவ்கர் வரோம். தேவ்கர் ஏர்போர்ட்டில் வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பி திரும்ப சென்னைக்கு வர்றோம். இது ஒரு 2 நாளுக்கான ப்ரோக்ராம் ஃப்ளைட்டில் பண்ணும்போது. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இங்கேருந்தே ஒரு தமிழ் வழிகாட்டி, அதே மாதிரி கோவில் போகிறதுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டு, அங்கே இருக்கிற அனைத்து உணவு, காலை மதியம் இரவு உணவு, ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாகன வசதி எல்லாமே இது பேக்கேஜில் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். யாருக்காவது ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணணும்னா இந்த மாதிரி தேவ்கர்ன்ற ஊரில் பாபா பைத்யநாத் அப்படின்ற ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அந்த ஜோதிர்லிங்கம் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் எல்லா மாதமும். இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைத்தியநாத். நம்ம ஊரில் வைத்தியநாத் அப்படின்னு சொல்லுவோம். மருத்துவம், யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த பாபா பைத்யநாத் ஜோதிர்லிங்கம் வந்து சிவபெருமான வேண்டி அவரோட அருளை பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.